ராமேஸ்வரத்தில் பிரதமர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் நயினார் நாகேந்திரனுக்கு மேடையிலும் அண்ணாமலைக்கு மேடைக்கு எதிரேயும் இருக்கை ஒதுக்கப்பட்டிருந்தது பேசுபொருளாகியுள்ளது. ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் புதிய நெடுஞ்சாலை திட்டங்கள், ரயில்வே திட்டங்களை பிரதமர் மோடி தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கான மேடையில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி, மத்திய அமைச்சர்கள் அஸ்வினி வைஷ்ணவ், எல். முருகன் ஆகியோர் அமர்ந்திருந்தனர். தமிழக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, ராஜகண்ணப்பன் உள்ளிட்டோரும் அமர்ந்திருந்தனர். நெல்லை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான நயினார் நாகேந்திரனும் மேடையில் அமர்ந்திருந்தது கவனத்தை ஈர்ப்பதாக இருந்தது. கடைசி நேரத்தில் பிரதமர் அலுவலகத்திலிருந்து வந்த உத்தரவின்படி மேடையில் நயினார் நாகேந்திரனுக்கு இடம் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை விலக உள்ளதாகவும் அந்த இடத்தில் நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட அதிக வாய்ப்பிருப்பதாக கூறப்படும் நிலையில் இந்த நிகழ்வு கவனத்தை ஈர்ப்பதாக அமைந்தது. நயினார் நாகேந்திரன் சட்டப்பேரவை உறுப்பினர் என்பதோடு தமிழக பாஜக சட்டமன்ற குழு தலைவர் என்பதாலும் அவருக்கு இருக்கை வழங்கப்பட்டிருப்பதாக பாஜக வட்டாரங்கள் கூறுகின்றன. அதே நேரம் அண்ணாமலை அரசு பதவி எதிலும் இல்லை என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டது. எனினும் இதற்கு முன் பிரதமர் மோடி தமிழகத்தில் பங்கேற்ற அரசு நிகழ்ச்சிகளில் நயினார் நாகேந்திரன் எத்தனை முறை மேடையில் அமர வைக்கப்பட்டுள்ளார் என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது. இந்நிலையில் நயினார் நாகேந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் என்பதால் மேடையில் இடம் தரப்பட்டதாகவும் தான் அரசு பதவியில் இல்லை என்பதால் அங்கு இடம் ஒதுக்கப்படவில்லை என்றும் அண்ணாமலை விளக்கம் கொடுத்துள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல்.